திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். ஆறு தெருவில் அகப்பட்ட சந்தியில் சாறு படுவன நான்கு பனை உள ஏறற்கு அரியதோர் ஏனையிட்ட பனை ஏறலுற்றேன் கடல் ஏழும் கண்டேனே. 6 தெருக்கள் ஒன்று கூடக்கூடிய சந்தி ஒன்று இருக்கிறது. அந்த சந்தியின் இடத்து போதத்தை தரும் பானத்தை ஈயும் பனைகளும் 4 இருக்கின்றன. ஆனால் அந்த பனை கால் கட்டி ஏற முடியாது ஏணியிட்டு அந்த பனையின் உச்சிக்கு செல்ல வேண்டும். அப்படி சென்று 7 கடல்களையும் கண்டேன் என்று கூறுகின்றார் திருமூலர். ஆமாம், இதில் 6 தெருவில் அகப்பட்ட சந்தியில் என்று சொல்கின்றாரே, முச்சந்தி தான் நாம் பார்த்திருக்கிறோம். 6 சந்தி கிடையாதே. தெருக்கள் என்பது மக்களும் மற்றும் உயிரினங்களும் ஊர்திகளும் செல்லக்கூடிய இடம் என்று நாம் அறிவோம். அதில் நட்ட நடுவில் பனைமரம் இருக்கவே முடியாது. அதிலும் 4 பனைமரம் எங்காவது இருக்குமா? இந்த 4ம் கல் இருக்கக்கூடியது. கல் இறக்கும் பனை சந்திலோ தெருவிலோ இருக்கும்படி விட்டு வைப்பதும் கிடையாது. பனைமரம் ஏறுவதற்கு கால் கட்டித்தான் ஏறுவது உண்டே தவிர பனைமரத்தில் ஏணி வைத்து ஏறும் செயற்பாடும் கிடையாது என்பதை நாம் நன்கு அறிவோம். அதுவும் ஏற முடியாத ஏணி என்று சொல்கின்றாரே, வேப்பாகத்தான் இருக்கிறது. அந்த ஏணி வைத்து அந்த மரத்தில் ஏறினால் 7 கடலும் காண கிடைக்கும். அப்படி நான் கண்டேன் என்றும் சொல்கின்றார். மரம் அல்ல, மலையில் ஏறினாலும் கூட ஒரு சமுத்திரத்தின் எல்லையை முற்றிலும் காண முடியாதே. இது பனை மரத்தில் ஏறி 7 கடலையும் கண்டேன் என்று கூறுவது முற்றிலும் சுத்த சூன்யமாக காண கிடைக்காத ஒன்றாக விளங்குகிறது. அவ்வாறு காணும் முறையை தேடி காணும் தேட்டமாம் சூனிய சம்பாதனை முறையை கீழ்கண்டவாறு நாம் காணலாம். தெரு என்பது என்ன? நடைப்பழகும் இடம். நடை கொள்ள இயக்கம் தருவது கால். கால் என்பது மேலும் கீழுமாக நடை கொள்ளும் வாசி. அந்த வாசியின் நடைக்கு இடமாம் வழித்தடம் 6 உண்டு. அந்த 6ம் அகம் புறம் என்ற ஈராறாக இருக்கும். அதாவது 12 ஈராறாக இருக்கும். அந்த ஓராறும் ஈராறும் கூடும் இடமே சந்தி. அதையே 6 தெருவில் அகப்பட்ட சந்தியில் என்று சொல்லுகின்றார் திருமூலர். அந்த பிரம்மரந்திரம் என்னும் அருக்கால் பறவை தொலையே அமிர்த தாரணையை தரும் இடமாகும். அமிர்த தாரணையை தரும் பனை ஒரு 4 உள்ளது என்பது வாய், கண், செவி, மூக்கு ஆகிய விழை பொறி புலப்பாடாகும். அவ்விழை பொறி புலப்பாடு இணைந்து காணுமிடம் அமிர்த தாரணையை தரும் முனை வாயிலாக இருக்கின்றபடியால் சாறுபடுவன 4 பனை உள என்று சொல்லுகின்றார். எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். இந்த அமிர்தத்தை பருக விரும்புவதாயின் கால் என்னும் வாசியாம் பஞ்சை நூலாக்க வேண்டும். அப்படி காலை நூலாக்கினால் முற்கூறிய பனை உச்சிக்கு இந்த நூல் ஏணியை வைத்து நாம் செல்ல முடியும். ஆனால் இந்த ஏணியை அமைப்பது என்பது அவ்வளவு எளிதான செயலா? இல்லை, அது கடும் செயல். அதற்காக அப்படி ஒரு ஏணியை அமைக்க முடியாது என்றும் எண்ண வேண்டாம். நான் அமைத்து ஏறியிருக்கின்றேன். அந்த ஏற்றத்தில் 7 கடல்களையும் பார்த்திருக்கிறேன் என்று சொல்வது காலை நூலாக்கி பிரம்மரந்திரமாம் கண்ணை திறந்து அமிர்தம் உண்ணும் செயல். இந்த செயல்பாட்டிற்கு காரணமாக இருப்பது 10 நாடியில் முதன்மை வாய்ந்த இடைக்கலை, பின்கலை, சுழிமுனை என்ற 3 நாடிகளாகும். அந்த 3 நாடியில் சஞ்சாரம் செய்யும் பிராணன், அபானன், சமானன் என்னும் 3 வாயுக்களே அமிர்தமாக அமைகின்றது. அந்த அமிர்தத்தை தரும் இடத்தில் விழை பொறி புலப்பாடுகள் 4ம் அமைவுற்று காண்கின்றது. 10 நாடியில் 3 நாடியும் 10 வாயுக்களில் 3 வாயுக்களும் அமுதகதியார் அமைய மிகுதியுள்ள 7 நாடியும் 7 வாயுமே 7 சமுத்திரங்கள் ஆகும். இதையே ஏறற்கு அரியதோர் ஏணியிட்ட பனை ஏறலுற்றேன் கடல் 7ம் கண்டேனே என்று கூறுகின்றார். இந்த 7 நாடியில் தோன்றும் 7 கடல்கள் எவை? உமிழ்நீர், அதாவது நல்ல தண்ணீர் கடல். எச்சில், கள்ளுக்கடல். சளி, தயிர்கடல். கண்ணில் நீர் வறண்டு ஒதுங்கும் பீளை பார்க்கடல். சிறுநீர் உப்புக்கடல். செவி மலம் ஆகிய குறும்பி கருப்பம் சாற்று கடல். உப்பு கசிவு கொள்ளும் வியர்வை நெய்கடல். இந்த 7 வகை கடலுக்கு இடமாய் உள்ள ஒரு மேல்நிலை ஊசித்துளை என்னும் சுழி முனை வாசலாகும்.
இப்பொழுது இந்த ஏழும் ஏழு மலமாக இருக்கின்றது. கால் கொண்டு கட்டி கனல் கொண்டு மேலேறும் செயற்பாடாகிய ஏறற்கு அரிய ஏணியிட்டு ஏறினால் முற்கூறிய ஏழும் அமிர்தமயமாய்விடும். இதுவே பரிசுத்தமாகிய ஏழு கடல் ஆகும். இது சுத்த சூன்யமாய் தோன்றும் வெறும் பாழில் தேடிக்கண்ட தேட்டமா சம்பாதனை என்னும் சூன்ய சம்பாதனை உரை. எவ்வளவு அழகாக திருமந்திரத்தில் திருமூலர் கூறியிருக்கிறார் பாருங்கள். ஆறு தெருவில் அகப்பட்ட சந்தியில் சாறு படுவன 4 பனை உள ஏறற்கு அரியதோர் ஏணியிட்டு அப்பனை ஏறலுற்றேன் கடல் ஏழும் கண்டேனே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.